பேசி முடிச்சிட வேண்டியதானே? சாமிகளா, அவ இவனுக்குன்னே பிறந்திருக்கிறா. என்ன ஐயாவோட உத்தரவுக்காக தான் வெயிட்டிங். ஐயாவுக்கு ஓகேனா ஒரு நாள் பூ போட்டு சொல்லுவாரு. வர அம்மாவாசை பொண்ணு. ஓ சீக்கிரம் வாடி. ஐயா பொண்ணுங்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சாமிகளா, இது ஜோதிலட்சுமி தாத்தா வீட்டுல தான் தங்கி இருக்கிறா மெட்ராஸ்ல. மெட்ராஸ் பஸ் எத்தனை மணிக்குடா? நேரம் கிளம்பி இருக்குமா? மரத்தை வெட்டி போட்டாது பஸ்ஸை நிறுத்துங்க. தம்பி உடனே மெட்ராஸ் போனோம். வெற்றியோட திரும்பி வா. வரண்டா. இத மறந்துட்டு போறியடா, திரும்புடா. இது எதுக்குமா? சப்போஸ் நீ தேடி போற பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இல்ல ஒண்ணு மறந்துட்டா என்ன பண்ணுவ? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. நம்மளுக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாரும் கிடைக்க கூடாதுல்ல. வாயக்கழுவிடா, முட்டாளுக்கு முந்தனவன. அவன் இவனுக்குன்னே பிறந்தவடா. ஒண்ணு இல்ல தம்பி, பலாப்பழம் வண்டியில வச்சிருக்கேன். நைட்டு பசிச்சா சாப்பிடு, எல்லாருக்கும் வெட்டி கொடு. மெட்ராஸ் வந்து 6 மாசம் ஆயும். அவ அட்ரஸ் என்னால கண்டுபிடிக்க முடியல. காதலுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கே காதல்களை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கறது தான். ஒரு நாள் அவளை தற்செயலா பார்த்தேன். இதுல இருக்கிற எல்லாமே ஒயிட் ரோஸ் தான் சார். வெரி ஃப்ரெஷ். இன்னைக்கு காலையில தான் வந்தது. அந்த பக்கம் ஒன்றும் தெரியல. அப்போ யாருக்கு முத்தம் கொடுத்தா? பிரேமா. ஏன் ஜோ இன்னொருத்தனை காதலிக்கிறாங்கிறத என்னால நம்பவே முடியல. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அழுதது அன்னைக்குதான். ஹலோ யாருங்க? மனோ. அவர் காலையே போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஜோ தான் பிரேமை லவ் பண்றா. பிரேம்க்கு ஜோன்னா யாருன்னே தெரியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு லேசா நம்பிக்கை வந்தது. எங்க அம்மாவோட தேவதைய நான் ஏன் விட்டு தரணும்? ஜோ கூட பழகிட்டா எப்படியாவது அவளை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு நினைச்சேன். அதனால நான் நந்தினியோட லவர்னு போய் சொல்லி ஜோ கூட ஃப்ரெண்டான. ஆனா என் காதல அவளுக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. இது உனக்கு தெரியுது, அந்த ஆட்டோக்காரருக்கு தெரியுது. வாட்ஸ் தி யூஸ்? இது அந்த பிரேம படிக்க சொல்லு. காதல் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வரலன்னா ஏற்படுற வலி ரொம்ப கொடுமையானது. தினம் தினம் நான் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த வலி ஒரு நாள் அவளுக்கும் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது. நாம லவ் பண்றவங்க நம்ம பக்கத்துலயே இருந்தும் அத சொல்ல முடியாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? குடி
அப்படின்னா அவளுக்கு நீ காதலிச்சது தெரியவே தெரியாதா? இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஒரு செகண்ட் பிரேம் தான் வந்துட்டானோன்னு பயந்துட்டேன். காரை சுட்டுட்டியா? உன் ஆளுக்கு நான் தான் புது டிரைவர். ரியலி? எப்ப இருந்த? இன்னைக்கு காலையில இருந்து. ஓ ப்ரமோஷனா? பிரேம் கிட்ட பாக்க எப்படி இருக்கா? என்னோட நல்லா தான் இருக்கான். நல்லா பழகுறானா? நந்தினி அட்ரஸ் வாங்குறதுக்குள்ள என்ன பத்தியும் அப்படியே கொஞ்சம் எடுத்து சொல்லுடா. ஒரே கல்லுல ரெண்டு வாங்க. ஐயோ நைட் நான் இங்கேயே படுத்துக்க போறேன்ப்பா. இனி நான் தானே உனக்கு முதலாளி அம்மா. என்ன டிரைவர் சார், மொட்டை மாடியில வந்து உட்காந்துட்டீங்க? உன் ஆள் ரொம்ப லக்கிடா. அவளுக்காக நீ என்னெல்லாம் பண்ற? பாத்ரூம் கழுவுற, கார்லாம் ஓட்டுற. உனக்கு புரியுது, அவளுக்கு புரியலையே. கரண்ட் இல்லைன்னா வானம் அழகா ஆயிடுதுல்ல? எவ்வளவு ஸ்டார்ஸ். அதெல்லாம் ஸ்டார்ஸ் இல்ல, நட்சத்திரம். முத்தம். பூமியில காதலர்கள் முதல் முறையா முத்தம் கொடுத்துக்கும் போது வானத்துல ஒரு நட்சத்திரம் பூக்கும். உலக காதலர்கள் அத்தனை பேரோட முதல் முத்தமும் இந்த வானத்துல நட்சத்திரமா மின்னிட்டு இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் யாரோ ஒருத்தரோட முதல் முத்தம். இதுல ஓ முத்தமும் இருக்கா? இருக்கு. அட பாவி, கெட்டு போயினா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி முத்தமா? நந்தினியோட அப்பா போலீஸ்காரரு, அவர்கிட்ட உன்னை மாட்டி விடுற. நான் இல்ல, அவதான் கொடுத்தா. யாராக இருந்தால் என்ன, சட்டம் தன் கடமையை செய்யும். எங்கடா முத்தம் கொடுத்தா? இங்கேயா இல்ல ஊர்லயான்னு கேட்டேன். இதுல ஓ முத்தமும் இருக்கா? கற்பு கரிசியாக்கும். மெட்ராஸ்ல கண்ணகி சிலையை ஏன் எடுத்தாங்க? ஏன் சிலையை வைக்கத்தான். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் வேலை போட்டு கொடுத்தீங்க? ஓகே, ஊதிய உயர்வுலாம் கிடையாதா? எப்படிடா இப்பவும் உன்னால சிரிச்சுட்டு இருக்க முடியுது? ஏன் சார்? இல்லப்பா, நேத்து உன் கதையை கேட்டதுக்கு அப்புறம் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல. மனசு ரொம்ப பாரமாயிடுச்சு. சார், பாரம் ஜாஸ்தியா இருக்குன்னு வேற யார்ட்டையும் இறக்கி வச்சிடாதீங்க. நான் வேணா 100 ரூபா தரேன், நீங்களே சுமந்துக்கோங்க. ஏய், நான் வேணா உனக்கு 100 ரூபாய் தரேன். நீ என்கிட்ட இறக்கி வச்ச பாரத்துல கொஞ்சத்தை கொண்டு போய் ஜோ கிட்ட இறக்கி வை. உன் பிரச்சனையாவது தீரும். சார் விளையாடாதீங்க சார். இல்லப்பா, நான் சீரியஸா தான் சொல்றேன். நீ வேணா பாரு, என்னைக்காவது ஒரு நாள் ஜோவுக்கு எல்லா உண்மையும் தெரியத்தான் போகுது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் பின்னாடியே வரத்தான் போறான். எவ்வளோ பெட்? எது? யார் காதலுக்கு யார் பெட்டு வைக்கிறது? ஓகேடா, உன் காதல் தாண்டா ஜெயிக்குது. பெட்ரா. தமிழ் சினிமா நிறைய பாப்பியோ? ஏன் சார்? இல்ல, ஒருத்தைய லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவளை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த வீட்லயே வேலைக்கு சேர வேண்டியது. காலம் மாறி போச்சுற. இப்பெல்லாம் ஒருத்தன் 3 பேரை லவ் பண்ணிட்டு 4வது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிற கதையெல்லாம் 175 நாள் ஓடிடுச்சு. திருந்துங்க ஐயா. இது என்ன சார்? இது எங்க ஊர் குலதெய்வம் பிரசாதம். உன் காதல் நிறைவேறணும்னு சின்சியரா வேண்டிட்டு வந்திருக்கேன். அப்ப 100 ரூபா அவுட்டு. நல்ல நடிகண்டா நீ. உள்ளுக்குள்ள அழுவுற, வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்.
என்னைக்காவது ஒரு நாள் பொத்தி வச்சிருக்கிற வழியெல்லாம் வெளியில வரத்தாண்டா போகுது. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி.